வணக்கம். சாந்தி என்டர்டைன்மெண்ட் சேனல். எங்கள் கொல்லையில் கொஞ்சம் சுண்டைக்காய் இருந்ததுங்க, பறிச்சிட்ருக்கேன். பாருங்க, காய்ச்சிருக்கு. நான் ஒரு 10 நாள் ஊருக்கு போயிட்டேன். செடியில் பூ வச்சுருந்தது. இப்போ காய் ஆஞ்சி கறி பண்ண போகிறேன். பூண்டு, வெங்காயம், தக்காளியெல்லாம் போட்டு தொட்டுக்கிறதுக்கு கறி பண்ண போகிறேன். ஒரு 100 கிராம் தாண்டி இருக்குங்க சுண்டைக்காய். கொஞ்சம் விட்டாலும் முத்தெல்லாம் போயிடுது. சுண்டைக்காயினுடைய மருத்துவ குணம் ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. விதை சின்னதாக உள்ள பொருள்லாம் கால்சியம் சத்து உள்ளது. அதனால் நிறைய சுண்டைக்காய் யூஸ் பண்ணி சாப்பிடுங்க. சாம்பார் வச்சு சாப்பிட்லாம், பச்சை குழம்பு வச்சு சாப்பிட்லாம், வெங்காயம் தக்காளி போட்டு கிரேவி மாரி வச்சு சாப்பிட்லாம், தொகையில் அரைச்சி சாப்பிட்லாம். சுண்டைக்காயில் தொகையில் அரைக்கலாம், நல்லாயிருக்கும். அதுக்கும் வெங்காயம், தக்காளி, பெருங்காயம் கொஞ்சம் நிறையா வைக்கணும். வச்சு சுண்டைக்காயும் நல்லா எண்ணெயை ஊற்றி சுருளை வதக்கிட்டு அரைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் விட்டுட்டாலே முத்தி போயிடுதுங்க. இருக்கு பாருங்க. களை கொஞ்சம் இது பண்ணால் டப்புன்னு முறிஞ்சு போயிடும். வீட்டுக்கு வீடு ஒரு சுண்டைக்காய் செடி, முருங்கை மரம், கருவேப்பிலை மரம், இதெல்லாம் ரொம்ப அவசியமானது வீட்டுக்கு. சுண்டைக்காய் செடி எங்கேயாவது விற்கும், இல்லை யார் வீட்லையாவது இருக்கும், வாங்கி தோட்டத்தில் வச்சுடுங்க. சின்ன தோட்டமாக இருந்தாலும் இந்த செடி ரொம்ப பெருசு இல்லை, வைக்கலாங்க. அழகாக சாம்பாருக்கு உதவும். அதே போல் மிளகா செடி, பச்சை மிளகா செடி இருந்தாலும் ஒரு தேங்காய் சட்னிக்கு 2 மிளகா எடுத்துக்கலாம். அர்ஜென்ட்டுக்கு மிளகா இல்லை, தேவைப்படுதுன்னா 2 மிளகா பறித்து தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம். சாம்பாருக்கு 2 மிளகா எடுத்துக்கலாம். இதெல்லாம் சின்னது தோட்டம் வச்சு நல்லா பராமரிக்கணும். அதே சமயம் பூச்சி வந்துடுது, நிறைய பூச்சி ஆகிடுது. இந்த சுண்டைக்காய் செடியில் கூட புழுவுங்க. காயில் 4 காய் நல்லாயிருக்கு, 4 காய் சொத்தையாகிடுது. இது நல்லா வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் போட்டு நல்லா தொக்கு மாதிரி வச்சா சாம்பாருக்கு தொட்டு சாப்பிட்லாம், சாதத்துலேயும் போட்டு பிசைஞ்சிக்கலாம், நல்லா இருக்குங்க. எங்கள் வீட்டு தோட்டத்தில் இந்த செடி தானாக தப்பு முளைச்சது தான். நாங்கள் இதை செடி வாங்கி வைக்கலை, தானாக முளைச்சி இவ்வளோ காய் கொடுத்துருக்கு. அதாவது பூச்சிலாம் இல்லாமல் இருந்ததுன்னா இன்னும் நிறைய காய் வைக்கிங்க. மழை பெஞ்சதுனால பூச்சி வந்துருச்சு, பாதிக்காய் சொத்தையாக போயிடுச்சுங்க. இதே மிளகா செடியும் நிறைய மிளகா வச்சுருக்கு பாருங்கள். பாருங்கள், மிளகா ஒரு 10-15 மிளகா இருக்குது. சப்போர்ட் இல்லாமல் இருக்குது. இது கொல்லை பராமரிப்பு இல்லாமல் கிடக்குங்க. ஆள் பார்த்துட்ருக்கேன். ஆள் பார்த்து சுத்தம் பண்ணாக்கா கொல்லை கொஞ்சம் நீட்டாக இருக்கும். காடாக இருக்குது கொல்லை. எவ்வளோ சுண்டைக்காய் பாருங்கள். பாவக்கொடி வேறு கிளம்புதுங்க. அடுத்தது பாவக்காய் வரும். பாவக்காய் பூ வச்சுருக்கு, இன்னும் காய் வரலை.
பார்த்து பார்த்து எடுத்தாலும் இடுக்கில் நிறைய காய் இருக்குங்க. இன்னொரு 4 நாள் ஆச்சுன்னா சாம்பார் வைக்கிற அளவுக்கு காய் தேரும். சுண்டைக்காய் மருத்துவ குணம் உள்ளது. அதனால் கடத்தரில் பிஞ்சு காயாக இருந்தால் ரொம்ப முத்தலை வாங்கி சாப்பிட்டாலும் ஒரே விதை தான் இருக்கும், காய் நல்லா இருக்காது. அதனால் நல்ல சுண்டைக்காயை பார்த்து வாங்குங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. இதை வெங்காயம், தக்காளி, பூண்டு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி தொக்கு மாதிரி. இது ஒட்டாது, விழன்னு இருக்கும், மேலே எதுவும் ஒட்டாது. அதனால் காரம் உள்ளே இழுக்கிற மாதிரி 2ஆக கட் பண்ணி, 2ஆக கட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் பொழந்தாப்பில் போட்டு பரட்டல் பண்ண போகிறேன். தேங்க்யூ.